அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். அதுவும் மிகப்பெரிய கைத்தட்டலோடு அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கின்ற போது இன்னும் கூடுதலாக அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். பசுமை பணிகளை தருமபுரி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு அமைப்புகள் முன்னெடுத்து வருகிறது. பள்ளியில் தொடங்கி கல்லூரி மற்றும் பல்வேறு நிறுவனங்கள் இன்றைக்கு முன்னெடுத்து வருகிறது. இன்றைக்கு மாவட்ட நிர்வாகமே பசுமை பணிகளை தருமபுரி மாவட்டத்தை பசுமையாக மாற்றுவோம் என்கின்ற ஒரு குறிக்கோளோடு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பல்வேறு பகுதிகளில் அந்த மரக்கன்றுகள் நடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏரியூர் பகுதி, அந்த குறிப்பா இண்டூர் பகுதியில பாத்தீங்கன்னா அந்த 5000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள், பெரிய பெரிய மரக்கன்றுகள், அந்த ஏரியை போய் பார்ப்பது ஒரு சுற்றுலா தலம் போல காட்சி அளிக்கிறது. அந்த ஏரியினுடைய அமைப்பே மாறி இருக்கு. குறிப்பா சுற்றுலா பறவைகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறாங்க. ஆதி ஃபவுண்டேஷன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றி. அவரை தொடர்ந்து இந்த நிகழ்விலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிஜேபியினுடைய மாவட்ட தலைவர் அருமையான சரவணன் அவர்களை வாழ்த்துறை வழங்கி அப்போது அழைக்கிறேன்.